ஹலோ, வெல்கம் பேக் டு எலைட் ரெசிபீஸ். நம்ம இப்போ ஓமவல்லி லீஃப் வச்சு பஜ்ஜி மேக் பண்ண போகிறோம். ஓமவல்லியை வந்து கண்ட்ரி பாரேஜ் லீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இது வந்து ஒரு ஹெர்பல் லீஃபு. நம்ம ஜென்ரலி சளி ஃபீவர்லாம் இருந்ததுன்னா இதை நம்ம வந்து ஒரு தண்ணியில் கொதிக்க வச்சு குடிப்போம்ல. இதுதான் அந்த லீஃபு. நான் வந்து ஜஸ்ட் ஒரு 7 to 8 லீஃப் வச்சு தான் பஜ்ஜி போட போகிறேன். இப்போ ஒரு பவுலில் நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சமாக பெருங்காயம், சும்மா ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் டர்மரிக் பவுடர், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க, கடலை மாவு 3 டேபிள் ஸ்பூன், இப்போ இதெல்லாம் ஜஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ஈவனாக மிக்ஸ் பண்ணால் தான் இது எல்லாமே ஒன்று போல் சேரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் இதை கொண்டு வாங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, ஸ்லோவாக தண்ணி ஊற்றி இதை கை போட்டோ கரண்டி போட்டோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாகிடுச்சுன்னா பஜ்ஜி வந்து எண்ணெயை குடிச்சிரும். அதனால் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சப்பாத்தி மாவு பிணைகிற மாதிரி கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நம்ம வந்து ஒரு கடாயில் வந்து எண்ணெயை போர் பண்ணிவிட்டு இந்த லீவ்ஸ் எல்லாம் ஒன்றொன்னா டிப் பண்ணி நீங்கள் வந்து எண்ணெயில் இதை போட்டுருங்க. அதுக்கப்புறம் இது ஒரு ஜஸ்ட் ஒரு ½ a minute அப்புறம் இதை நீங்கள் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. இது கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெயை விட்டு எடுத்துடலாம். இதே மாதிரி நீங்கள் ஸ்லாட் பை ஸ்லாட் பஜ்ஜி மேக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் மெஷர்மெண்ட்டு. 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு. இது வந்து ரைட் காம்பினேஷனாக இருக்கும். மிச்சப்படி நீங்கள் மஞ்சத்தூள், பெருங்காயம் அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இதுதான் ரைட் காம்பினேஷன். இந்த காம்பினேஷனை வச்சு நீங்கள் டபுள் த அமௌண்ட், ட்ரிபிள் த அமௌண்ட் உங்களோட கன்சிஸ்டன்சிக்கு தகுந்தாப்பில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதே மாவு ப்ரிப்பரேஷன்லேயே நீங்கள் வந்து மிச்ச பஜ்ஜியும் மேக் பண்ணலாம். வெங்காயம், வாழைக்காய், உருளைக்கிழங்கு, மிளகா மேக் பண்ணிக்கலாம். இது ரொம்ப டேஸ்டியான ஒரு பஜ்ஜி. நல்லா ஃப்ரெஷ் ஹெர்பல் ஃப்ளேவர் இந்த பஜ்ஜியில் நமக்கு கிடைக்கும். நான் வந்து வீட்டில் வளர்ந்த ஓமவல்லி லீஃப் வச்சு தான் பண்ணுறேன். ஓமவல்லிக்கு வந்து கற்பூரவல்லியும் அதை சொல்லலாம். அந்த காம்போடு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். யாரும் கெஸ்ட் வந்தாங்கன்னா அதை நீங்கள் மேக் பண்ணி கொடுத்துக்கலாம். இல்லைனா இது ஒரு நல்ல ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸு. நம்ம வந்து சூ பண்ணும்போதே நமக்கு வந்து அந்த ஒரு ஹெர்பல் ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். இதை நீங்கள் வந்து எனி டைப் ஆஃப் சட்னியோடு வச்சு சாப்பிட்லாம். கோகனட் சட்னி, டொமேட்டோ சட்னி, பொட்டுக்கடலை சட்னி, இந்த மாதிரி. இல்லைனா சும்மாவே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் அந்த மாவை மாத்திரம் ரைட் கன்சிஸ்டன்சியில் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ரொம்ப எண்ணெய் குடிக்காமல் பஜ்ஜி மேக் பண்ணிக்கலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை. இப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கலர் வேணும்னா நீங்கள் வந்து இந்த மாவில் ஏதாவது கலர் பவுடர் சேர்த்துக்கோங்க. கற்பூரவல்லியில் நிறைய மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இதை வந்து எனி டைப் ஆஃப் மோடில் நீங்கள் இதை சாப்பிட்டுக்கலாம்.